சந்தேகமும் குடும்ப வன்முறையும் சேர்ந்து ஒரு உயிரை பலியாக்கிய அதிர்ச்சி சம்பவம் சேலம் அம்மாபேட்டையில் நடந்துள்ளது. தினசரி சித்திரவதையை தாங்க முடியாமல் கணவனை தூக்கத்தில் தாக்கிக் கொன்ற மனைவி கைது. இதுகுறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. சேலம் அம்மாபேட்டை அடுத்த நஞ்சம்பட்டி பகுதியை சேர்ந்தவர் தங்கம் டாப் கட்டில் பின்னும் தொழில் செய்து வந்துள்ளார். அதே பகுதியை சேர்ந்த பத்மா என்பவரை காதலித்து திருமணம் செய்து கொண்டார். இவர்களுக்கு 2 மகன்களும் ஒரு மகளும் உள்ளனர். ஆரம்பத்தில் மகிழ்ச்சியாக சென்ற குடும்ப வாழ்க்கை காலப்போக்கில் சீர்குலைய தொடங்கியது. மதுபோதைக்கு அடிமையான தங்கம் தனது மனைவியின் நடத்தையை பற்றி தேவையில்லாத சந்தேகங்களை வளர்த்து கொண்டதாக தெரிகிறது. தினமும் போதையில் வீட்டிற்கு வந்து பத்மாவிடம் தகராறு செய்வதும் அவளை அடித்து துன்புறுத்துவதும் வழக்கமாக கொண்டதாக கூறப்படுகிறது. இந்த சூழலில் கடந்த 16ஆம் தேதி தங்கத்தின் தாயார் மரணமடைந்துள்ளார். துக்க நிகழ்வுகளுக்காக பத்மா அடிக்கடி நஞ்சம்பட்டிற்கு சென்று வந்துள்ளார். ஆனால் அதையும் தங்கம் தவறாக புரிந்து கொண்டு மனைவியை சந்தேகித்து அவமதித்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் இரவு தங்கம் மீண்டும் மதுபோதையில் வீட்டிற்கு வந்துள்ளார். வழக்கம் போல் பத்மாவிடம் கடுமையான வாக்குவாதத்தில் ஈடுபட்டதுடன் அவரை தாக்கியும் துன்புறுத்தியுள்ளார். இதனால் பத்மா உடலில் பல இடங்களில் காயமடைந்ததுடன் மன ரீதியாகவும் மிகுந்த வேதனையில் இருந்துள்ளார். நள்ளிரவு நேரத்தில் குழந்தைகள் அனைவரும் ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தனர். தங்கம் மதுபோதையில் கட்டிலில் தூங்கிக் கொண்டிருந்தார். அந்த நேரத்தில் நீண்ட நாள் தாங்கி வந்த வேதனையும் ஆத்திரமும் ஒரே நேரத்தில் வெடித்துள்ளது. வீட்டில் இருந்த கனமான குழவி கல்லை எடுத்த பத்மா தூங்கிக் கொண்டிருந்த தங்கத்தின் தலையில் பலமாக தாக்கியதாக தெரிகிறது. இந்த தாக்குதலில் தங்கம் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இந்த சம்பவம் குறித்து தகவல் கிடைத்தவுடன் அம்மாபேட்டை போலீசார் உடனடியாக சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்றனர். அங்கு ரத்தத்தில் கிடந்த தங்கத்தின் உடலை கைப்பற்றி உடற்கூறு பரிசோதனைகளுக்காக சேலம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். வீட்டின் சூழ்நிலையும் அங்கு இருந்த ஆதாரங்களையும் ஆய்வு செய்து விசாரணையை தொடங்கினர். இதனைத் தொடர்ந்து சம்பவத்தில் தொடர்புடையதாக இருந்த மனைவி பத்மாவை போலீசார் கைது செய்து விசாரணை நடத்தினர். அப்போது தங்கம் தனது தம்பி மற்றும் உறவினர்களுடன் சேர்த்து தன்னை தவறாக பேசி தினமும் சித்திரவதை செய்ததாகவும் அந்த டார்ச்சரை தாங்க முடியாமல் தான் ஆத்திரத்தில் கொன்றுவிட்டதாகவும் பத்மா வாக்குமூலம் அளித்துள்ளார். ஒரு சந்தேகத்தால் அழகான குடும்பம் இன்று சிதறி போய் உள்ள சம்பவம் அப்பகுதி மக்களிடையே பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. நியூஸ் 7 தமிழ் செய்திகளுக்காக பிரிஸ்கா லூயிஸ்.